ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புது யூடியூப் சேனல். வழக்கமாக நம்ம ஏகேயோட படங்களை பார்த்தீங்கன்னா அப்டேட் ரிலீஸ் பண்ணுறனாலோ இல்லை டீசர் ட்ரெயில் ரிலீஸ் பண்ணுறனாலோ ஏன் படத்தையே ரிலீஸ் பண்ணுறனாலோ வியாழக்கிழமை அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதிசயமாக குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டேல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் தலை ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வேற லெவலில் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு இந்த குட் பேட் அக்லி படக்குழு. ஆனால் என்னதான் குட் பேட் அக்லி படத்தை பற்றின அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாலும் விடாமுயற்சியோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கிடைச்ச வரவேற்பும் ஆரவாரமும் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு பெருசாக கிடைக்கல அப்படின்றது பார்க்கும்போது தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆனால் ஏன் ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் ஆகாத விடாமுயற்சி படத்துக்கு இந்த அளவுக்கு ஹைப் இருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது தான் ஏகப்பட்ட காரணங்கள் எனக்கு தோணுச்சு. அதுல ஒரு முக்கிய காரணம் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் தான். லட்சமையும் மிகப்பெரிய ஸ்டார்டம்ல கெரியர் பீக்ல இருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள். இப்போ இந்தியன் 2, கூலி, வேட்டையன் போன்ற மிகப்பெரிய பேன் இண்டியன் படங்களுக்குமே இவர் தான் மியூசிக் போட்டு வராரு. விடாமுயற்சி படத்துல நம்ம ஏகே இருக்கிறதுக்காக மட்டும் இந்த படத்துக்கு ஹைப் கிரியேட் ஆகலைங்க. இப்போதைக்கு கெரியர் பீக்ல இருக்க அனிருத் அவர்களும் இந்த ஒரு ஹைப்புக்கு காரணமானவர் தான். இந்த ஒரு விஷயத்தினாலையும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏகே கூட இணைய போறதுனாலையும் அனிருத் அவர்கள் இந்த விடாமுயற்சி படத்து மேல ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வராரு. நிறைய டிஃபரெண்டான விஷயங்களை இந்த விடாமுயற்சி படத்துக்காக தேடி தேடி பண்ணிட்டு இருக்கிறாரா அனிருத் அவர்கள். இந்த படத்தோட மொத்த தீமுமே அரபிக் கண்ட்ரியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதே அரபிக் நாட்டில் இருக்கிற ட்ரெடிஷனல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு நிறைய வித்தியாசமான சவுண்ட் ட்ராக்ஸ் அனிருத் அவர்கள் இப்போ கம்போஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காராம். சோ இதனால இந்த விடாமுயற்சி படத்துல வர பாடல்களை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மக்கள் மத்தியில நல்லாவே பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த விடாமுயற்சி படத்துக்காக அனிருத் அவர்கள் எடுத்த இந்த வித்தியாசமான முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.